அடுத்த பதியமலை பயணம் வந்து வர செப்டம்பர் 25 நம்ம டீமாக பயணிக்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய 17வது பேட்ச். செப்டம்பர் மாதத்துக்கான அனைத்து தேதியுமே பதியமலைக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து அக்டோபர் 15 வரைக்கும் உள்ள தேதிகள் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஓப்பன் ஆக போகுது. அக்டோபர் மாதத்தில் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பதியமலைக்கு வரீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து டீட்டெயில்ஸுமே அதில் அனுப்பிடுவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு நம்ம கிளம்புற எந்த டேட்டில் கிளம்புறோமோ அந்த டேட்டில் காலையில் 6 மணிக்கு இங்கே திருவனந்தபுரம் சென்ட்ரலில் இருந்தால் போதும். அங்கேருந்து நம்ம போயிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டு, சாப்பாடு, அங்கே ஃபாரஸ்ட் பெர்மிஷன், கைடு சார்ஜ் எல்லாமே பார்த்து நம்ம மலைக்கு கூட்டு வந்துடுவோம். இது வரைக்கும் நம்ம போன வருஷம் வந்து மொத்தம் 16 பேட்ச் புதிய மலைக்கு போயிட்டு வந்திருக்கோம். அதில் 11 பேட்ச் வந்து நானே மலைக்கு நேரடியாக மேலே கூட்டு வந்தேன். ஒரு 5 பேட்சில் வந்து எனக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்குள்ளே இந்த இது ஃபுல்லாக டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல, அதனால் போக முடியல. மொத்தம் 16 பேட்சில் வந்து 11 பேட்ச் வந்து நானே மலைக்கு அனைத்து பேரையும் கூட்டு வந்துடுவேன். ஒவ்வொரு 15 நாளுக்கு ஒரு தடவை நம்ம புதிய மலைக்கு போய்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம கூட சேர்ந்து வாங்க, எல்லோரும் செட்டாக போவோம். டீம் சேர்ந்துச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கூட போவேன். ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு டேட்டில் போவோம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எந்த டேட்டில் போகலாம் அப்படின்ற தகவலை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ஒரு சிலர் வந்து இப்போ எனக்கு தனியாக புக்கிங் பண்ண சொல்லி கேட்குறீங்க. தனியாக வந்து புக்கிங் ஏதாவது ஒரு டேட்டில் புக்கிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி புக்கிங் பண்ணால் நீங்கள் மலைக்கு போக ரொம்ப சிரமப்பட்டுருவீங்க. போனக்காடுக்கு வந்து காலையில் 5 மணிக்கு தான் முதல் பஸ்ஸு. அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அன் டைமில் போய் தூங்காமல் இருக்கணும். காலையில் சாப்பிட முடியாது. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போனக்காடுக்கு உங்களால் போக முடியாது. 3ஆம் நாள் பயணம் முடிஞ்சு நம்ம திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதே தான். அந்த மத்தியானம் ஒரு 1:30 பஸ்ஸு கிளம்புவோம். அந்த இதை பிடிக்கிறதுக்கு வரதுக்கு நீங்கள் பறக்க ஓடி வரணும். நீங்கள் வரும்போது பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்து 6 மணி 7 மணி வரை வெயிட் பண்ணணும். ரொம்ப சிரமம். நம்ம கூட ஒரு பேக்கேஜாக போய் வரும்போது உங்களுக்கு சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே அங்கங்கே தயாராக இருக்கும். நான் கூட வருவேன், கூட்டு வந்து